வெல்கம் டு enlighten class. நம்ம டெய்லி யூசேஜில் வரக்கூடிய ஹவ்ன்ற கொஷின் வேர்டில் ஆரம்பிக்கிற சிம்பிள் கொஷின்ஸும் அது மட்டும் இல்லாமல் ஹவ்ன்ற வேர்டில் வர அதர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட்டு, இம்பரேட்டிவ், அது மாதிரி வரக்கூடிய சென்டென்சஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது எப்படி இருக்குது? ஹவ் இஸ் இட்? ஹவ் இஸ் இட்? நீ எப்படி இருக்க? ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? எப்படி வருது? ஹவ் கம்ஸ்? ஹவ் கம்ஸ்? நீங்கள் எப்படி? ஹவ் அபவுட் யூ? ஹவ் அபவுட் யூ? எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் ஆர் யூன்னு சொல்லுவோம். இதையே ஹவ் யூஸ் பண்ணி வேறு சென்டென்ஸும் சொல்லலாம். அது என்னன்னு பார்க்கலாம். How do you do? How do you do? அதுவே அவ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு how is she? How is she? அவர் எப்படி இருக்காரு, இல்லைன்னா அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறதுக்கு how is he? How is he? அவர்கள் எப்படி போகிறார்கள்? How do they go? How do they go? அதுவே அவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு how do they come? How do they come? உங்கள் வியாபாரம் எப்படி இருக்கு? How is your business? How is your business? உங்கள் உடல் நலம் எப்படி இருக்கு? How is your health? How is your health? உங்கள் சகோதரி எப்படி இருக்கிறார்? How is your sister? How is your sister? உன் சகோதரன் எப்படி இருக்கிறான்? How is your brother? How is your brother? இதை எப்படி பெறுவது அப்படின்னு கேட்குறதுக்கு how do we get this? How do we get this? அது எப்படி நடக்குது? How does it go? How does it go? அவர்கள் எப்படி எழுதினார்கள்? How did they write? How did they write? இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால did வந்திருக்கு. அவர்கள் பயணம் எப்படி இருக்கிறது? How is their journey? How is their journey? journey அப்படின்னா பயணம்னு அர்த்தம். அந்த படம் எப்படி இருந்துச்சு? இதுவும் ஒரு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ். How was that film? How was that film? இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால வாஸ் வந்திருக்கு. அதுவே ப்ரெசன்ட் டென்ஸில் வரணும்னா ஈஸ் வரும். அது எப்படி நடந்துச்சு? இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ். How did it happen? How did it happen? இது பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால did வந்திருக்கு. அதுவே ப்ரெசன்ட்னா டஸ் வந்திருக்கணும். நீங்கள் எப்படி போவீங்க? How will you go? How will you go? இது ஃபியூச்சர் டென்ஸ். இனிமே போக போகிறத சொல்கிறதுனால இங்கே will வந்திருக்கு. ஃபியூச்சர் டென்ஸ்னால் will வரும். எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி தயாரானீங்க? How did you prepare for the exam? How did you prepare for the exam? எனக்கு பனிச்சறுக்கில் எப்படி சருகணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு I know how to sky. I know how to sky. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸில் ஹவ் வந்திருக்கு. இங்கே வர ஸ்கை பனிச்சறுக்கு அப்படின்ற கேமை குறிக்கும். ஸோ அந்த கேம் எனக்கு விளையாட தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஐ நோ ஹவு டு ஸ்கை அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு காட்டுங்க. ஷோ மீ ஹவ் இட் ஒர்க்ஸ். ஷோ மீ ஹவ் இட் ஒர்க்ஸ். இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அதுலேயும் ஹவ் வந்திருக்கு. இப்படி தான் நான் செஞ்சேன். This is how I made it. This is how I made it. அவர் நீச்சல் கற்றுக்கிட்டாரு. He learned how to swim. He learned how to swim. கார் எப்படி ஓட்டணும்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know how to drive a car? Do you know how to drive a car? இது ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின். டூன்ற ஹெல்பிங் வேர்பில்
அதாவது டூ வேர்ப்ல ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு எப்படி சமைக்கணும்னு தெரியல. I don't know how to cook. I don't know how to cook. அதுவே இப்போ எனக்கு எப்படி சமைக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு I know how to cook. I know how to cook. நீங்கள் எப்படி உணர்ந்தீங்கன்னு என்னால் கற்பனை செய்ய முடியுது. I can imagine how you felt. I can imagine how you felt. நான் இந்தியில் எப்படி பேசணுன்றதை கற்றுக்கணும்னு விரும்புகிறேன். I want to learn how to speak in Hindi. I want to learn how to speak in Hindi. அவளுக்கு பியானோ எப்படி வாசிக்கணும்னு தெரியும். She knows how to play the piano. She knows how to play the piano. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? Are you happy with how you look? Are you happy with how you look? அது எப்படி சாத்தியம்னு அவ கேட்குறா. She is asking how that's possible. She is asking how that's possible. I hope this helps you and thanks for watching.